மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கடைசியில் சென்சார் போர்டு சிக்கலில் மாட்டி இந்த படம் இனிமேல் வராது, கிடப்புக்கு போயிடுச்சின்னு சொல்லி பெரும் போராட்டங்கள், பெரும் பரபரப்புகள், எதிர்பார்ப்புகள்லாம் சொல்லப்பட்ட நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. காலையிலேயே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா பார்க்கறதுக்கான திட்டம் வைத்திருப்பீங்க. ஒருவேளை ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்குவதற்கு தயாராக படம் பார்க்க போயிட்டாங்க. ரசிகர் மன்றங்களில் பெரும்பாலும் அந்த படம் 200 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா வரைக்கும் விற்கப்படுது. ஊழலை ஒழிச்சிருவேன்னு சொன்னவருடைய படம் ஊழலை ஒழிக்க முடியாமல் ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக மாறி போச்சு. எனவே இந்த படம் சினிமாவுக்காக அவர் நடித்திருக்கிற கடைசி படம். இப்போ ஒரு படம் காட்டிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்த பிறகு ஒரு படம் காட்டிட்டு இருக்காரு. அது தனி ட்ராக்னு வச்சுங்களேன். இப்போ சினிமாக்குள்ள மட்டும் நம்ம பேசுவோம். இந்த படம் உண்மையிலேயே ஒரு சினிமா தரமான படமாக, சினிமாவுக்காக இப்போ 200 ரூபா கொடுக்குற காமன் ஆடியன்ஸ் ரசிகர்களை விட்டுருங்க, அந்த ரசிக விசிலடிச்சாங்க குஞ்சுகளை, ரசிக குஞ்சுமணிகளெல்லாம் விட்டுருங்க. ஒரு சாமானியன், சாதாரணமாக ஒருத்தன் ரசிகன் ஒரு 200 ரூபா கொடுத்து இந்த படம் பார்க்க போனான்னா அவனை என்டர்டெயின் பண்ணுதான் இந்த படம். இந்த படம் மூலமாக, ஏன்னா படம் பேர் ஜனநாயகன், ஜனநாயகனுக்கு ஏற்ற மாதிரி ஜனநாயகத்துக்கு இந்த படம் ஏதாவது சொல்லுதா? ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிவிட்டார் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய். அப்ப இந்த படத்துல ஏதாவது சமூக கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு, ஏன்னா நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கருத்துக்கள், கமெண்ட்டுகள், நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது விமர்சனம் அல்ல. நான் படம் பார்த்தேன் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துல நான் பார்த்து என்ன எனக்கு புரிஞ்சுது, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன டேக்அவேவை எடுத்துட்டு போக முடிஞ்சுது, அதை உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை நீங்க படம் பார்த்த உங்களுக்கு அது தோணலாம், தோணாமலும் இருக்கலாம். படமாகவும் நினைக்கிறவங்க நான் பேசுறதுனால நீங்க படம் பார்க்க போகாம இருக்கலாம். அது உங்க விருப்பம். நான் யாரையும் படம் பார்க்க போங்கன்னு சொல்லலை, போகாதீங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு தோணுச்சுன்னா படம் போய்க்கு பாருங்க, அவ்வளவுதான். பட் ஆனா இந்த படம் இவ்வளவு பரபரப்பு ஏண்டா வந்துச்சு அப்படின்னு நான் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான், ஏதோ பெருசா பண்ணிட்டாரு, அதனாலதான் சென்சார் போர்டு தடை பண்ணிட்டாங்க, கொடுக்காம பர்மிஷன் தரல அப்படின்னு சொல்லி தான் நினைச்சு உக்காந்தேன். ஆனா இந்த படம் பல மாதங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்பெல்லாம் நம்ம நடிகர் சப்பு விஜய் முதலமைச்சர் ஆகல. அப்பெல்லாம் விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு தான் சப்பு விஜய் ஆனார். அப்ப விஜயா இருந்த காலகட்டத்தில் இந்த படம் பூசணிக்காய் உடைச்சாச்சு, க்ளோஸ் பண்ணி படமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச படம் தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இணையத்துல யாரோ சதிவலையில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது இணையத்துல கசிஞ்சிச்சு. இது வரைக்கும் அவங்க யாருன்னு பிடிக்கவே இல்லை. ஸோ அது ஒரு தனி ட்ராக்னு வச்சுங்களேன். இந்த படத்தோட கதை ஒன்லைன், ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா அதில் கதை இருக்கான்னு கேட்கக்கூடாது. அப்படி ஒரு கதை. ஏன்னா இது எந்த ட்ராக்ல போகுதுன்னு யாராலையும் கணிக்க முடியாத ஒரு கதை. இந்தியாவுக்கே ஒரு ஆபத்து வருது, தமிழ்நாட்டுக்கே ஒரு ஆபத்து வருது. தீவிரவாதிகளால், குறிப்பா முஸ்லீம் தீவிரவாதிகளால், இஸ்லாமிய தீவிரவாதிகளால் எப்பவுமே அவர்கள் தான் குண்டு வைப்பாங்க, எப்பவுமே அவர்கள் தான் கலவரம் ஏற்படுத்துவாங்க. இந்துக்களை அவங்க தான் போய் அடிப்பாங்க, சர்ச்சுகளை அவங்க தான் உடைப்பாங்க. இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்ப தீவிரவாதிகளா தான் இருப்பாங்க, மனிதநேயம் அவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு 95% ஒரு கதை சொல்றாங்க. அப்புறம் கடைசியில ஒரு 5% இல்ல அவங்க எல்லாம் மனிதநேயம் மிக்க நபர்கள், அவங்கள பாருங்க ஒன்னோட ஒண்ணு மண்ணா நிக்கிறாங்க அப்படின்னு கடைசி கிளைமாக்ஸ்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப 95% தீவிரவாதியா காட்டுவீங்க, சாவடிப்பீங்க, ஆளை கொல்லுவீங்க, குண்டு வைப்பீங்க, குண்டு வைக்கிறவங்க எல்லாம் முஸ்லீம்னு சொல்லுவீங்க, அந்த நபர்களுக்கு வில்லனுக்கெல்லாம் முஸ்லீம் பேர் வைப்பீங்க. என்னடா லாஜிக் உங்களுக்கு அப்படின்னு கேட்க தோணணும். சோ அதுதான் இந்த ஜனநாயகத்தோட ஒரு வரி தீமா எடுத்திருக்காங்க. அதாவது உலகம் முழுக்க குண்டு வைக்கிறவர்கள், துப்பாக்கி ஏந்தி ஆயுத போராட்டம் நடத்துறவங்க, மத கலவரத்தை தூண்டுறவன்லாம் இஸ்லாமியனா தான் இருப்பான். அவன் பொம்மையில கண்ணு கடத்துவான். இப்ப நம்ம கடைகள்ல போய் நம்ம குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கணும்னா கொஞ்சம் பதட்டமா இருக்கும். இந்த நீங்க சென்னை மாதிரி நகரங்கள்ல இல்ல பெரிய சுற்றுலா தலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வாசல்ல பாத்தீங்கன்னா 6 உயர பொம்மை, நல்ல பெரிய பெரிய பொம்மைங்க, கரடி பொம்மை எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொம்மையை பார்த்தாலே இனிமே நமக்கு பதட்டம் வரும். ஏன்னா அந்த பொம்மையில வேற ஏதாவது வச்சு கடத்திருப்பானுங்களோ அப்படின்னு ஒரு தோணும். அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் அந்த படத்துக்குள்ள இருக்கு. அது என்ன சம்பவம்னு நீங்க போய் பார்த்துங்க. துப்பாக்கி கல்ச்சர், துப்பாக்கிய சாதாரண வெகுஜன மக்கள்கிட்ட கொடுத்து மோதலை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிறது ஒரு அரசியல் அமைப்பு. வாட்ஸ்அப்கள்லயும் இன்ஸ்டாலையும் பொய்ய பரப்பி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிறது ஒரு தரப்பு.
இதெல்லாம் வந்து இப்ப சமீபத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் பேசுறது ஜனநாயகன் படத்தோட கதை. இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா அது இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி நிர்வாகம். அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதை எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் படங்க. ஒரு வரியில சொன்னா இது அரசியல் படம். அது விஜய் சோசப்பு விஜய தமிழக வெற்றி கொண்டானாக, தளபதி வெற்றி கொண்டானாக காட்டுகிற ஒரு படம். போலீஸ் ஆபீசர் அதே மாதிரி நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசர், அவருக்கு ஒரு கொடுமையான அரசியல்வாதியால ஒரு அவமானம் நடக்குது. அந்த அவமானத்துக்காக அவர் வந்து மனசாட்சிப்படி அந்த நேர்மையை தூக்கி கைட்டி வச்சுட்டு வில்லனா சேர்ந்துடுறாரு. பாபி தியோல் அவர் தான் வில்ல. அவருக்கு பெரிய இன்னொரு வில்லனா சேர்றது வந்து பிரகாஷ் ராஜ். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறாங்க, என்ன பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, அதை எப்படி வந்து ஒரு சாதாரண போலீஸ்காரா இருக்கிற நம்ம முதலமைச்சரா இருக்கிற சப்பு விஜய் அதுல படத்தோட ஹீரோ, அந்த ஹீரோ எப்படி போய் மாத்துறாரு, எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி அதை தடுக்கிறாரு அப்படின்றதான் கதை. இதற்கு இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டுலாம். இது போய் மூக்க சுத்தி, வானத்தை சுத்தி, தலையை சுத்தி, எங்கெங்கயோ போய் இல்லாத ஒரு நாடு, உலகத்துல இல்லாத ஒரு வறுமையான நாடு, அந்த நாட்டை போய் அவர் பிடிக்கிறாராம். அங்கிருந்து ஆயுத கடத்தல் பண்றாங்களாம். அப்புறம் அதே மாதிரி இந்தியாவிலையும் பண்ணணும்னு கிளம்பி வராங்களாம். அதுல தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கிகள் எல்லாம் பல மாவட்டங்களுக்கு பொம்மை அனுப்புறாங்களாம். இந்தியாவுக்கே பல ஊர்களுக்கு பொம்மை அனுப்பி தீவிரவாத செயலை செய்யறாங்களாம். இதையெல்லாம் இவர் எப்படி தடுக்கிறாரு? அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதை. அப்புறம் ஹீரோ தடுக்கலைன்னா எப்படிங்க? ஹீரோ தடுப்பாரு. எப்படி தடுப்பாரு? அதுக்கு என்னென்ன ஜிமிக்ஸ் வேலைலாம் செய்யறாரு அப்படின்றத ஒரு லைனா சொல்லியிருக்காங்க. ஒரு லைனா கிடையாது, அது 1000 லைன் இருக்கு. எந்த லைன்ல டிராவல் பண்ணி நீங்க எப்படி கதையை கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இவரோட சேர்ந்து நிழல்கள் ரவி படமே அப்படிதான் ஆரம்பிக்குது. நிழல்கள் ரவி மேலதான் ஆரம்பிக்குது படமே. ஒரு கிராமத்துல தேர்தல் ஓட்டு போட வரமாட்டேங்கிறாங்க. இல்ல ஜனநாயக கடமை ஆட்டம்னா எல்லாரும் நீங்க ஓட்டு போட வரணும், உங்களுக்கு எதிர்ப்பு யார் வந்தாலும் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். தளபதி வெற்றி கொண்டான கதையை ஸ்டார்ட் பண்றாரு. எப்படி அவர் வந்தாரு, எப்படி அவர் இது பண்ணாரு, எப்படி நேர்மையா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்க இருந்து கதை ஆரம்பிக்குது. கிளைமேக்ஸ்ல அந்த கதை முடியுது, ஓட்டு போட்டாங்களா இல்லையான்றது. அதனால முதல்ல ஒரு கும்பல் வரும், லாஸ்ட்ல ஒரு கும்பல் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு கும்பல், தீவிரவாத கும்பல். உலகின் பல நாடுகள், பெரிய கப்பல், கண்டெய்னரு, பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட், திருமண பக்கம்லாம் பிளாஸ்ட். தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு அந்த காவல்துறையினுடைய முக்கியமான அலுவலகம், டிஜிபி அலுவலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை. அங்க கவர்னரை பிடிச்சி வச்சிருக்காங்க, முதலமைச்சரை பிடிச்சி வச்சிருக்காங்க. தீவிரவாதிகள் வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து அவங்களை எப்படி இவர் காப்பாத்தினாரு, அதுக்கு இவர் என்ன மெனக்கட்டாரு, யார் நம்ம ஹீரோ சப்பு விஜய் என்ன பண்ணாரு அப்படின்லாம் அந்த கதையில வருது. அந்த கதைக்குள்ள அதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் வெப்பன்ஸ், அப்புறம் பயோ வார் மாதிரி எதோ என்னமோ, பயோ வார் இல்லை என்ன சொல், ரோபோட் வார், அப்புறம் என்னென்னமோ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் உள்ள புகுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து தனி ட்ராக். இன்னொரு பக்கம் சென்டிமெண்ட், அம்மா, கிராமத்து மக்கள், அதுவும் மலைவாழ் மக்கள், அவர்களுக்காகவே இவர் வந்து நேர்மையா இருக்கிற ஒரு அதிகாரி. அப்புறம் அம்மா சாவ கிடக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா வந்து அம்மாவே போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்றாங்க நம்ம விஜய. அதனால ஜெயிலுக்குள்ள இருக்காரு. ஜெயிலில் எல்லாருக்கிட்டையும் நேர்மையா நடந்துக்கிறாரு. அந்த அதிகாரியோட நல்ல நெருக்கமா பழகிறார். அந்த குழந்தை அதிகாரியோட குழந்தையோட ரொம்ப நெருக்கமாயிடுறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இருக்கும். அவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மா, அதாவது அந்த அதிகாரி யாருன்னா நம்ம இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன், அவருடைய குழந்தை. அந்த குழந்தை வந்து பயம், அவங்க அம்மா வந்து தீவிரவாதிகள் குண்டு வச்சு கொண்டுருவாங்க, அதை நேரில் பார்த்து பயந்துரும். அந்த பயத்தை போக்குவதற்காக இவர் நிறைய மெனக்கெடுவார். ஒரு கட்டத்துக்கு மேல அம்மா, அதாவது ஹீரோவுடைய அம்மா வந்து சாக கிடப்பாங்க. அதற்காக ஜெயில இருந்து அவரை கூட்டு போவார் கௌதம் வாசுதேவ மேனன். விதிகளுக்கு புறம்பா கூட்டு போயிட்டாருன்னு அவருடைய பதவியை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இது தெரிஞ்சவன் அவர் வீட்டுக்கு பார்க்க போவார். அன்னைக்கு தான் அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணோம். டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது குழந்தைய வந்து ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு போவார். போற வழியில் ஆக்சிடென்ட், கௌதம் வாசுதேவ மேனன் செத்து போயிடுவார். இப்போ இந்த குழந்தைய இவர் வளர்ப்பார், வளர்த்து ஆளாக்கணும்னு நினைப்பாரு. ராணுவத்தில் சேர்க்கணும் தான் அவங்களுடைய குடும்ப கனவு. அதை எப்படியா ராணுவத்தில் சேர்க்கணும் ட்ரை பண்ணுவார். அந்த பொண்ணு ராணுவத்தில் சேர்ந்துதா இல்லையா, மமிதா பைஜு அது ராணுவத்தில் சேர்ந்துதா இல்லையா, அதுக்கு என்னென்ன இவர் மெனக்கட்டாரு, அது ஒரு சென்டிமெண்டல் பேக்ராப். இதுக்கு இடையில குழந்தையா இருக்கும்போது விஜய் ஹீரோவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடிய பாண்டிங்கு. அப்புறம் வந்து பேட் டச், குட் டச்லாம் ஸ்கூல்ல போய் சொல்லி கொடுப்பாரு. யார், நம்ம விஜய் தான் ஹீரோ சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் இதுக்கிடையில வந்து ஹீரோயின் பூஜா ஹெக்டே,
அவங்க சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இங்கே எங்கேயும் வந்து போவாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ஒர்க்லாம் கிடையாது. பட் ஆனால் இந்த மமிதா பைஜு கொஞ்சம் மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வில்லன், டிப்பிக்கல் பழைய அந்த காலத்து வில்லன், அவ்வளோதான். பட் அப்படியே மிரட்டியிருக்காரா உறுத்தியிருக்காரான்னா பயங்கரமாக மிரட்டுற வில்லன் ஒரு ஃபோனில் பயந்துடுறாரு. லாஜிக்கில் மருந்து கூட கிடையாதுங்க. முழுக்க முழுக்க ஃபேன் மேடு படம். இந்த படம் வந்து படம்னு சொல்கிறதுக்கு எனக்கு புரியல. பட் இது வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். இது ஏன்டா ரிலீஸ் பண்ணாங்க, இதில் என்ன இவருக்கு ஆதாயம் கிடச்சிதுன்னா, படம் வந்து ஒன்றும் இல்லை அதில். ஆனால் இதை வந்து இவங்க பெரிய கொண்டாடுவாங்க. ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக வைப் பண்ணுவாங்க. திடீர்னு சண்டை போடுறாரு, திடீர்னு பாட்டு பாடுறாரு, திடீர்னு டான்ஸ் ஆடுறாரு, திடீர்னு அடிச்சு பிரித்து மேய்றாரு, ரத்தத்தை நக்கிட்டு வெளியில் வராரு. அப்புறம் திடீர்னு வந்து பயங்கரமாக பாட்டு பாடுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. அப்புறம் சென்டிமெண்ட்டாக கண்ணில் தண்ணி வருது, அப்படியே பயங்கரமாக சென்டிமெண்ட்டாக உருகிறாரு. மகள் பேசுகிற பேச்சு கேட்டுட்டு, வளர்த்த மகள் பேசுகிற பேச்சு கேட்டு அப்படின்னு கலந்து கட்டி விஜய் கடைசி படத்தை மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காரு. இது வந்து நான் தான் சொன்ன அந்த பழமொழி தான், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்க. இதனால் விஜய்க்கு எந்த விதத்திலும் பலன் இருக்காது. ஆனால் தயாரித்தவர்களுக்கு பலன் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க போட்ட காசுக்கு மேலேயே சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு டிக்கெட்டோட விலை 200 ரூபாயிலேருந்து இப்போ 2000 3000 வித்துருக்கு. ஒரு 3-4 நாளைக்கு வந்து அவர்கள் மறுபடியும் ரசிகர் தலையில மிளகா அரைச்சிருப்பானுங்க. அப்புறம் பாதி கருப்பு வெள்ளையா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படம் கண்டிப்பா ஒரு 50 நாளைக்கு ஓட்டுவாங்க. தியேட்டர்கள்ல எடுக்க மாட்டாங்க சீக்கிரத்துக்கு. ஓடவே இல்லைனாலும் ஓட்ட செய்வாங்க. சும்மாவாவது 10-100 டிக்கெட்டை கையில கொடுத்து போய் உட்காருன்னு அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த தற்கொலை கூட்டமும் அதை பார்த்துட்டு வைப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம மாணவர்கள் படம் பார்த்துட்டு வைப் பண்றதுக்கு பதிலா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. டெல்லியில் நடக்கிற நீட் எதிர்ப்புக்கு ஆதரவு தெரிச்சு ஒரு பாதி மாணவர்களுக்கு போராட்டம். தற்கொலையெல்லாம் தியேட்டர் வாசல்னு கோஷம் போட்டுட்டு இருக்கு. அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. ஏன்னோ பெரிய சாதனை பண்ணி கிழிச்சிட்டு வர. இந்த படத்திலே வந்து இப்ப அமைச்சரா இருக்கிற அந்த போக்குவரத்து அமைச்சர் நடிச்சிருக்காரு, புஷியானந்த் நடிச்சிருக்காரு, மெடிக்கல் மருத்துவர் அந்த அமைச்சர், மருத்துவ அமைச்சர் அவர் நடிச்சிருக்காரு, அருண்ராஜ். அப்புறம் இன்னும் அங்க அக்கடா துக்கடாக்கள்லாம் நடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். பட் ஆனா இந்த படம் ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியருடைய செயல்களையும் கேவலமா கொச்சப்படுத்துது, அசிங்கமா சொல்லுது. ஆனா கடைசியில அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஏன்னா செய்யறது பூரா செஞ்சிருவீங்க. ஒரு தலைவாழை இலை போட்டுட்டு அதுல வந்து எல்லா அரிசும் உணவு வச்சுட்டு நடுவில் கொண்டு எதையோ உணவு வச்ச மாதிரி வச்சா எப்படி கொண்டாட முடியும்? விஜய்க்கு வேற எதுவுமே தெரியாதா? இஸ்லாமியர்களை கேவலமா காட்டுது, அவர்கள் தீவிரவாதியா காட்டுறது தான் அவருக்கு தெரியுமா? ஏன்னா அவருடைய எத்தனையோ படங்களை உதாரணமா சொல்லலாம். எல்லா படங்களையும் தீவிரவாதிகள் தான் யாருன்னா முஸ்லீம் தான். இன்னும் அறத பழசு கேவலமான விஷயங்கள் இருக்கு. அப்புறம் பேக் டச் குட் டச் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஸ்கூல்ல போய். முதல்ல அதை கட்சிக்காரனுக்கு சொல்லிக் கொடு. ஏன்னா கட்சிக்காரன் அவ்வளவு பேரும் பாலியல் குற்றத்தில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறானுங்க. செய்யறது பூரா அயோக்கியத்தனம் அவங்க தான் பண்றானுங்க. மாவட்ட செயலாளர் பண்றான், ஒன்றிய செயலாளர் பண்றான், எல்லாரும் செய்யறாங்க. ஆனா அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால திரையில ஒன்றும் தரையில ஒன்றும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? எப்படி இந்த ஆட்சியை பிடிச்சாங்க? ரீல்ஸ் போட்டு வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாவிலையும் இல்லாத பொய்யெல்லாம் பரப்பி பிரச்சனையை உருவாக்கி அதை காப்பாத்துற மாதிரி இவரு தான் ஆபத் பாந்தவன் காமிச்சு ஏமாத்தி பொய் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் டெல்லிக்கே போல. ஆனா டெல்லிக்கு போனாருன்னு நார்த் இந்தியா ஊடகங்கள்லாம் இவரை பத்தி செய்தி ஊடகங்களை வெளியிட்டது யாரு? நம்ம ரூட் மாஃபியா என் தம்பி ஜெகதீஷோட அந்த திருட்டு கூட்டம் தான். அப்ப இதெல்லாமே இவங்க என்ன செய்யறாங்களோ அதை சிறையில ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. கள்ளச்சாராயம் சாவு, திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி நடந்த கள்ளச்சாராய சாவு, அது இந்த படத்துல பிரதானமா இடம் பிடிக்குது. அதே மாதிரி கரூர் சம்பவம், வேன் மேல ஏறி நின்று பேசிட்டு இருப்பாரு பாருங்க, அது மாதிரி இங்க ஒரு காட்சி இருக்கு. அது கிராபிக்ஸ் காட்சி என்ன கன்றாவி காட்சி தெரியல நமக்கு. அவர் ஒரு காட்சி இருக்கு. ஏற்கனவே இவரு வந்து படமே முடிச்சிட்டாங்க. ஆனா இவரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் சோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு வருது. இதெல்லாம் எப்போ போட்டாங்க? ஆக இந்த படம் ரசிகர்களுக்காக. அது அவங்க வந்து மக்கும் குப்பையா மக்காத குப்பையான்னு பிரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. குப்பைன்னு தெரிஞ்சா கூட கொண்டாடுவாங்க, அவ்வளவுதான். அதனால இது அப்பேற்பட்ட படம். இதுல வந்து நம்ம வந்து இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நடித்தவர்கள் பாவம், அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ செஞ்சாங்க. ஒரு நல்ல இயக்குனர், ஒரு பிரமாதமான இயக்குனர். இந்த படத்தோட அவர் வீணா போயிட்டார், அவ்வளவுதான். இனிமே அவர் எப்படி எந்திரிச்சு வேற யாருக்கு என்ன படம் கொடுக்க போறாருன்னு தெரியல, காத்திருப்போம். இது இடையிலே வந்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க.
பயங்கர கோடிகளை கொட்டி செலவு பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டங்கள் படத்துல முழுமையா தெரியுது. ஆனா அது அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீர். ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் இப்பேற்பட்ட கேவலமான, கொடூரமான, அருவருப்பான ஆபாச குப்பைய வெளியிடாமே இருந்திருக்கலாம். இதை பார்த்து அமைச்சர்கள் கண்ணீர் விட வேண்டிய அளவுக்கு அந்த ஒன்றும் பெரிய சமூக கருத்து, ஒரு புண்ணாக்கம் அதுல இல்லை. அவ்வளவுதான். இதை பத்தி நான் வேற என்னத்தை பேசுறது. ஓகே, எனிவே மக்களே, மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். வழக்கமா நம்ம சினிமா விமர்சனம் ஏதாவது கொடுத்தோம்னா மார்க்லாம் கொடுப்போம். எனக்கு இந்த படத்துக்கு மார்க் கொடுக்கலாம் நான் விரும்பல. பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க போய் படம் பாருங்க. யாரையும் நீங்க படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு தொழிலுங்க. எல்லாருமே படம் எடுக்கிறவங்க சம்பாதிக்க தான் எடுக்கிறாங்க. யாரும் சமூக சேவை பண்ண வரல. ஆகவே ஜனநாயகன் முழுமையாக பலமுறை காசாக்குனாங்க. இது மீண்டும் காசாக்கி இருக்காங்க. உலகம் அரைக்குது, இவர்கள் அறைப்படுவது ரசிகருடைய மண்டை. அவ்வளவுதான். ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு இந்த டிக்கெட் விற்பனையில. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.